அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு மொஹாபரிவாஸ் ப்ரடிக்ஷன். ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யோகம், ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை பற்றி என்ன உங்கள் ஜாதகத்தைப்படி எப்படி இருக்குன்னு நானும் சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே தட்டி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ரகசியங்கள், அது மாதிரி பணப்பெருக்கத்துக்கான மந்திரங்கள், வழிமுறைகள், பூஜைகள் எல்லாமே சொல்லி கொண்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சர்வராஜ யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. ம் ம் எங்க சார், ராஜயோகம், அந்த யோகம், இந்த யோகம், எல்லா யோகமும் ஜாதகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தான் வரவே மாட்டேங்குது. யாருக்குமே வராதுங்க. நீங்கள் தான் பொறுத்திருந்து வெயிட் பண்ணணும். ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் இங்கிட்டு இங்கிட்டு கரண்டி தான் பறக்குது, கடன் தான் வருது, இப்படின்னு தானே நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. யோகம்னா எப்படி சார் இருக்கும், முதல்ல அப்படி சொல்லுங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது பஞ்சமா யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த யோகம் இருக்கிறவன் வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கலில் அவனோட நாட்டத்தை காமிச்சே ஆகுவான். எப்படி பொலிட்டிக்கல்னு சொன்னால், ஸோ பொலிட்டிக்கலில் வந்து அவன் வந்து ஒரு ஒரு பதவியை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சே தீருவான் அந்த பஞ்சமா யோகம் இருந்தால். ஸோ அதுதான் அந்த யோகம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வராஜ யோகம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து பல வகைகள் இருக்குது, நிறைய சொல்லலாம். ஸோ அதில் வந்து நான் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு காரியத்துக்கு போகிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருது. ஸோ அதுதான் வந்து ராஜயோகத்தில் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு ராஜயோகம் இருக்கிறத வந்து, இல்லைனா யோகம் அந்த சர்வராஜ யோகம் வந்து இருக்குங்கிறத எப்படி நீங்கள் உணர்ந்துக்கிறது அப்படின்னு வந்து நான் அறிகுறிகள் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ சொன்னேன்ல, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆஸ்பெக்ட் வந்து நடந்து முடிஞ்சிடும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வந்து நான் இப்போ அதை செய்ய போகிறேன்னு சொன்னால் அது வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு அறிகுறியை உணர்த்துறதுக்கான ஒரு பக்கபலமான பலன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் கூட போவீங்கள்ல. இப்போ சப்போஸ் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் அம்மா, அப்பா யாரோட போகிறீங்க. ஸோ நான் போகிறதால அந்த விஷயம் வந்து வெற்றி கிடைக்கிது. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நீங்கள் போகிறதால இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல போனீங்கன்னா, அடுத்தவங்களுக்கா அந்த வெற்றி கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து அந்த ராஜயோகத்தை உணர்த்துறதுக்கான வழிகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள உட்கார வச்சு சுற்றி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்காக வேலை பார்ப்பாங்க. புரியுதா? ஸோ சப்போஸ் வந்து இப்போ நீங்க 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 இருக்கீங்க. சப்போஸ் உங்க கூட இருக்கவங்க அம்மா, அப்பா. உங்க அம்மா, அப்பா கண்டிப்பா உங்களுக்கு வேலை பார்த்து தான் ஆவாங்க. அடுத்து 3வது பெர்சன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து உங்கள உட்கார வச்சு வேலை பார்ப்பாங்க. ஸோ அதற்கும் வந்து அதற்கான உணர்த்துறதுக்கான வழிகள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு, ஒருத்திக்கு யாருக்கா இருந்தாலும் பரவால்ல. சரியான சரியான ஏஜ்ல வந்து மேரேஜ் ஆகுறது, சரியான ஏஜ்ல வந்து வேலை கிடைக்கிறது, சரியான ஏஜ்ல வந்து அவன் வந்து வீடு கட்டிர்றது. இது மாரிலாம் அவங்களுக்கு நடந்ததுனாவே, ஸோ எக்ஸாக்ட் ஏஜ் சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, சரியான ஏஜ்ல மேரேஜ் ஒரு பையனுக்கு ஆகுதுன்னு சொன்னா, இப்பலாம் வந்து 25, 25, 27 அப்படி ஆன ஒரு சரியான எக்ஸாக்ட் ஏஜ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவனுக்கு இப்ப படிச்சு முடிச்சு 21 வயசுல இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறான்னு வச்சுக்கோ. இன்ஜினியரிங் முடிச்சு உடனே ஒரு 20 உடனே கிடைக்கணும்னு வாய்ப்பு கிடையாது. ஒரு 22, 23 வயசுல அவனுக்கு எக்ஸாக்ட் நல்ல சம்பளத்துல ஜாப் கிடைச்சுச்சு. அப்பயும் அது வந்து உணர்த்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் சரியான ஏஜ்ல வந்து வீடும் கட்டி, அவங்க அம்மா, அப்பா இல்லன்னா அவன் கட்டி முடிச்சான் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் இந்த 3ம் சேர்த்து வந்து ஒரு அறிகுறிய உணர்த்துதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த கடைக்கு போனீங்கன்னா, கூட்டமே இருக்காது. நீங்க போய் நிப்பீங்க, கூட்டமா வந்து விழும். ஸோ இதுவும் அத உணர்த்துறதுக்கான ஒரு அறிகுறிகள். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா, அவங்க 10 பேரும் சேர்ந்து உங்க குரூப்ல வந்து உங்கள நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இவன் தான் அதுக்கு தகுந்த ஆளு அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணா, அதற்கும் ஒரு அறிகுறிகள் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை இங்க்ல வந்து நீங்க வந்து சிக்னேச்சர் போடுறீங்க அப்படின்னு சொன்னாலும், அதுக்கும் ஒரு அறிகுறிகள் தான். அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து ராஜநிலைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு வீட்லயும் ராஜநிலை சொல்றது முதல் நிலை. அந்த நிலம் வந்து ரொம்ப பெருசா ஒரு அப்படியே இது மாரி இருக்கு படர்ந்து அப்படின்னு சொன்னா, அதுவும் ஒரு அறிகுறிகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நகை அதிகமா வச்சுக்கிறது, பணம் அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள். இவரு என்னடா இருக்கிறது எல்லாமே நமக்கு இது எல்லாமே இருக்கே! ஸோ இது நமக்கும் நமக்கும் இந்த ராஜயோக அறிகுறிகள் எல்லாமே இருக்கோ! அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கு. ஏன் இல்லன்னு சொல்றீங்க? இதுல இதுல ஏதாவது ஒரு பாசிபிள் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருந்தாவே, உங்களுக்கு வந்து ராஜயோக அது ராஜயோக அறிகுறிகள் இருக்குது கண்டிப்பா. ஸோ அத நீங்க எப்படி யுட்டிலைஸ் பண்றீங்க? இல்லன்னா உங்கள எப்படி நீங்களே டவுன் பண்ணிக்கிறீங்க? இப்படிதான் நீங்க இப்ப வந்து மைய பகுதியில இருக்கீங்கன்னா, எப்படி மேல போறீங்க? எப்படி கீழ வரீங்க? அத தான் நீங்க நிர்ணயிக்கிறதே.
ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த சர்வராஜ யோகத்திற்கான அறிகுறிகள் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இதில வந்து எனக்கு சார் நான் இப்போ சப்போஸ் வந்து 10 சொல்லியிருக்கேனா, எத்தனை சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியல. ஸோ இதில வந்து எனக்கு வந்து பாசிபிளா வந்து 4, 3, 4, 3 அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. அத விட்டுட்டு நீங்க வந்து எனக்கு அந்த அந்த பாசிபிள் எனக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்குது. அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லன்னா இப்போ 6, 7 நான் சொன்னதில வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாசிபிள் கண்டிஷன்ஸ் நெறையவே இருக்கு. ஸோ இதுதான் அந்த அறிகுறிகள். நீங்களும் நல்ல முறையில வந்து அச்சீவ் பண்ண பாருங்க. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து சர்வராஜ யோகத்திற்கான அறிகுறிகள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். இத வந்து நீங்க புக்ஸ்லயே படிக்கலாம். நான் கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சது தான். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களால எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாமே பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.